வணக்கம் டீச்சர். வணக்கம் டீச்சர். நாங்கள் வழமை போல என்ன செய்வோம்? மூச்சு பயிற்சி செய்வோம். எல்லாரும் கையை இப்படி வச்சுக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு நல்லா நிமிர்ந்திருந்து கொண்டு மூச்சு விட வேணும். மெல்லமா விட வேணும். மெல்லமா கண்ணை மூட வேணும். அப்படியே நைஸா மூக்குக்குள்ளால மூச்சு போய் வெளியில நைஸா வரணும். அதுதான் உங்களுக்கு தலைக்கு சந்தோஷம், இந்த எனர்ஜியை கொடுக்கும். சரி, கண்ணை மூடிக்கொண்டு செய்யுங்கோ. இந்த கைகள் எல்லாத்தையும் ஒன்றா செய்து கொண்டு செய்யும்போது நல்லா ஒவ்வொரு விரலுக்குள்ளேயும் அந்தந்த விரல்ல முட்டணும். சரியோ? அது உங்களுக்கு என்னத்தை கொடுக்கும்? மன ஒருமைப்பாட்டை, உங்களோட மன கொஞ்சம் திடமா வர்றதுக்கு நல்லது. சரி, கண்ணை மூடிக்கொண்டு நிமிர்ந்திருந்து கொண்டு செய்யுங்கோ. மூச்சு விடுங்கோ முதல் விட்டது போல. இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி இருக்கு. நீங்க இப்படி கேட்க இதுக்குள்ள உங்களுக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் உங்களை கை ரெண்டு விரல்களே தெரிஞ்சதோ? நீங்கள் கவனிக்கல? இல்ல இல்ல. இப்ப என்ன செய்யணும்டா, இப்படித்தானமா செய்யணும். இந்த இந்த விரலையும் இந்த விரலையும் இந்த விரலையும் இந்த விரலையும் முட்டைக்குள்ள இதை கவனிச்சு கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு மூச்சு விடுங்கோ. அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த விரல்ல இருந்து இந்த விரல் அடிக்கிறது, அந்த ஹார்ட் பீட் அடிக்கிறதையும் இல்லோ. அதே போல இந்த விரல்ல இருந்து இந்த விரலுக்கு அடிக்கிறது உங்களுக்கு தெரியும். என்றால் நீங்க வடிவா கான்சென்ட்ரேட் பண்றீங்கன்னு அர்த்தம். இப்படித்தான் படிக்கிற நேரம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்ப நீங்க உண்மையில சொல்லணும், 6க்கு நீங்கள் கொஞ்ச நேரம் தருவேன். 6க்கு இதுக்குள்ள நீங்கள் அந்த பிளட் சர்க்குலேஷனை நீங்க ஃபீல் பண்ணினான்னு சொல்லணும். அப்ப நீங்க கண்ண மூடி கொண்டு போய் செய்யக்குள்ள எங்க நீங்க கவனிப்பீங்கள்? blood circulation. இந்த விரலுக்குள்ளதான் நீங்கள் உங்களோட கான்சென்ட்ரேஷன் போகணும். எதுக்குள்ள போகணும்? எல்லாம் வடிவா முட்டணும். ஒவ்வொரு விரலும் வடிவா முட்டணும். முட்டுங்கோ. கிரிதரன் வடிவா நிமிந்திருந்தோண்டு முட்டை வேணும். முட்டை போட்டு உள்ளதான் சொல்ல வேணும். போய் சொன்னா கடவுளுக்கு தெரியும். உண்மையில உங்களுக்கு கேட்டதோ கேட்கலையோன்னு சொல்லணும். அப்ப எல்லாரும் கவனிக்க வேண்டியது இந்த விரலை. சரியோ? நிமித்திருக்க வேணும் அம்மா. கை கீழே மேசையில உண்டை வச்சுட்டு இருக்க கூடாது. ஓகே? கை உண்டை வச்சுட்டு கூடாது. ஓகே பிரிட்டிஷ், நிமித்திருக்க வேணும் அப்போ. கை மேசையில வச்சுட்டு இருக்க கூடாது. ஓகே? கை மேசையில வச்சுட்டு இருக்க கூடாது. உயர்த்தி வச்சுக்கணும். இங்க டீச்சர் எப்படி வச்சிருக்கோன்னு பாத்தீங்களோ? டீச்சர் இப்படி வச்சுட்டு இருக்கிறாவோ மேசையில? இல்ல. நிமிந்திருக்கணும். சரியோ? விரல்ல முட்டணும் அப்போ. புறா கண்ண மூடுங்க. புறா கண்ண மூடுங்க. ஓகே? சரி, கண்ண மூடுங்க. இப்ப வடிவா இதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. யாருக்கு அந்த சத்தம் உங்களுக்கு கேட்டது? அதை ஃபீல் பண்ணிருந்தீங்க? வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியுமா? வைப்ரேஷன் தெரியுமா? உங்களோட வைப்ரேஷன் இதுல இருந்து தெரிஞ்சு போகணும். அதை சொல்ல வேணும். யாருக்கு தெரிஞ்சது? கையை காட்டுமா. உண்மையில உங்களுக்கு தெரிஞ்சதோ அந்த ஒரு விரல்ல இருந்து டிக் டிக்ன்ற மாதிரி? தெரிஞ்சதா? கட்டிக்காரன். இவ்வளவு பேருந்தான் காட்டுங்க முடிவா கைய. இவ்வளவு பேருந்தான் கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கிறீங்க. கான்சென்ட்ரேட் பண்ணின ஆக்களுக்கு தான் அது தெரியும். என்றால் இந்த ஆக்கள் தான் பாடம் படிக்க, கல்வி கற்கைக்குள்ள கவனிக்கக்கூடிய பிள்ளைகளா இருப்பீங்க. இது தெரியாத ஆக்கள் பாடம் படிப்பிக்கக்குள்ள கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அப்ப நீங்க உங்களோட கான்சென்ட்ரேஷனை கூட்டுறதுக்கு இதைத்தான் நீங்க செய்யணும். இவன் வீட்டிலேயும் அதை செய்து கொள்ளலாம். வீட்டிலேயும் ட்ரை பண்ணுங்க. இந்த இதுக்குள்ள இந்த வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியணும். வைப்ரேஷன் எல்லாரும் விளங்குமோ? சர்க்குலேஷன் உங்களுக்கு தெரியும். பிளட் சர்க்குலேஷன் தெரியும்.
கொண்டே இருக்கணும். அதுவரையும் வீட்டிலே நீங்க செய்து பார்க்கலாம். சரியோ? அதுவரையும் நீங்க என்ன செய்ய வேணும்? எப்படி இருக்க வேணும்? கையில் உயர்த்தி இப்படி இருக்கலாமோ? இல்ல. நிமிர்ந்த நிலையில இருக்க வேணும். இங்க டீச்சர் எங்கேயாவது முட்டி கொண்டிருக்கிறாவோ? இல்ல இப்படி இருந்துதான் நீங்க கண்ண முடிக்கணும் செய்யணும். நீங்க இப்படி தொடர்ந்து ஒரு வீட்டுல ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் ஒரு நிமிஷம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தொடங்கினாலே உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் கூடும். பாடம் படிக்கக்குள்ள அப்படியே உங்களுக்கு நல்லா Concentration கூடும். விளங்கும். டீச்சர் ஒருக்கா விளங்கப்படுத்த உங்களுக்கு எல்லாம் விளங்கும். விளங்கிடும். சரியோ? அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். சரியோ? சரி, நாங்க வளமை போல கும்பிடுவோம். தொப்பை அப்பனை தொழவினை அருமே திருக்குறளை ஓதினால் உயர்வு கிட்டும். திருக்குறளை ஓதினால் பண்பாடு தானே வரும். திருக்குறளை ஓதினால் மனமாசு நீங்கும். திருக்குறளை ஓதினால் தெய்வ நிலையே அடையலாம். எனவே வள்ளுவர் வகுத்த குறள் நெறியில் வாழ்வோம். குறள் நெறி போற்றி குவலயம் காப்போம். உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்வா நிலை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். சரி, ஓம் சாந்தி. சரி, கெட்டிக்காரர். இப்ப நாங்கள் கடைசியா கடவுள்கிட்ட என்ன வேண்டினாங்கள்? நிறைவே காணும் மனம் வேண்டும். இந்த மனத்தை பற்றித்தான் அது கல்விக்கு என்ன தொடர்புன்னு பார்க்க போறோம். அதாவது உங்களோட வீட்டுல உங்களை கண்ட்ரோல் பண்றது யார்? அம்மா அப்பா. உங்களை சொல்லு கேட்காமல் செய்ய வைக்கிறது எது? உங்களோட மனம். ஏனென்றால் அதே போல உங்களுக்குள்ளேயே 2 பேர் இருக்கணும். சரியோ? 2 பேரா? ஒரு ஆள் உங்களோட புத்தி. புத்தி என்றால் என்ன உங்களுக்கு தெரியுமோ? அது எங்க இருக்குது புத்தி? ஆனா அந்த புத்திக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது. சரியோ? உங்களோட புத்திக்கு தெரியும். அதாவது உங்களுக்கு தெரியும் படிச்சா நல்லா வருவீங்களோ நல்ல கூடாம போவீங்களோன்னு உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ? தெரியும். அப்படி இருந்தும் ஏன் படிக்க விருப்பம் இல்லாம இருக்கிறது? அதாவது உங்களை படிக்க நல்லதுன்னு தெரிஞ்சும் படிக்க விடாமல் தடுக்கிறது யார்? மனம். சரியோ? அந்த மனத்தை கட்டுப்படுத்துறதுக்கு தான் நாம இந்த திருக்குறள் எல்லாத்தையும் படிக்கிறோம். என்னதுக்காக? எங்களோட மனதை கட்டுப்படுத்துறது. ஆனபடியால் எங்களை கண்ட்ரோல் பண்றது எத்தனை பேர்? ஒவ்வொருத்தரையும் 2 பேர். அதுல சரியான குழப்படியான ஆள் மனம். அப்ப புத்தி என்ன சொல்லும்? அம்மா அப்பா உங்களுக்கு சொல்றது போல புத்தி என்ன சொல்லும்? போய் படியுங்கோ, படிச்சா நல்லா இருக்கும், இத விளங்குங்கோ, விளங்கினா நல்லா இருக்கும் என்று சொல்லி யாருக்கு சொல்றது? மனத்துக்கு யார் சொல்லும் படிக்க சொல்லி? புத்தி. ஆனால் மனம் என்ன செய்யும்? அதை சொல்லு கேட்காமல்
செய்யும். என்ன? அப்ப அந்த மனதை நீங்க தான் கட்டுப்படுத்தணும். உங்களுக்கு தெரியும், ஓ என்ற புத்தி சொல்றபடி நான் கேட்க வேணும். நானு சொல்றது மனம். சரியோ? இப்ப தெரியும் உங்களுக்கு, ஐஸ்கிரீம் குளிர் நேரத்துல கணக்கு சாப்பிட்டா உங்களுக்கு தடிமன் வருமென்று யாருக்கு தெரியும்? புத்திக்கு தெரியும். ஆனால் அது இனிப்பு சாப்பிடு 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 வருத்தம் வந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்றாள் யார்? மனசு. மனம். அப்ப நீங்க ஆற்ற சொல்லின்படி கேட்கணும். நீங்கள் புத்தி. புத்தி. அப்ப இண்டையில இருந்தாவது உங்களுக்கு தெரியும் என்ன, 2 பேர் கண்ட்ரோல் பண்ணியான். நான் ஆற்ற சொல்ல கேட்க கூடாது. மனம் சொல்லுது சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, படிக்காத போய் டிவியை பாருன்னு சொல்றதெல்லாம் உங்களோட மனம். அப்ப நீங்கள என்ன செய்யணும்? அந்த மனசுக்கு சத்தம் போடாது, டிவி பார்க்க கூடாது. இப்ப தெரியும், மனம் சொன்னாலும் நீங்க சொல்லணும், நோ உனக்கு படிச்சாலும் நன்மை வரும் என்று சொல்றத புத்தி. அப்ப அவற்றை சொல்லு கேட்டு நீங்க போய் படிக்க வேணும். சரியோ? ஓ சர்வே முளைஞ்சா முழங்குதா டீச்சர் சொல்றது? அப்ப உங்களை எத்தனை பேர் கண்ட்ரோல் பண்ணி நமக்கு? 2 யார? அம்மா, மனம், மனம், புத்தி. புத்தி. அப்ப ஆற்ற சொல்ல நீங்க கேட்டு நடக்கணும். புத்தி. புத்தி. மனம் என்ன சொல்லும்? மனம் உண்ட கண்ணால பார்த்த உடனே அல்லது உண்ட காதால கேட்ட உடனே அதைய கேட்க சொல்லும், அதைய பார்க்க சொல்லும். என்ன மனம்? அதன்படியா அதன்படி சொல்ல கேட்க கூடாது. அப்ப இதைத்தான் இந்த குரலை நாங்க இப்ப கொஞ்சம் அது போலதான் வரும். டீச்சர் சொல்லித்தாரன்னு கேளுங்க. எத்தனையாவது இப்ப எந்த அதிகாரமா படிச்சு கொண்டிருக்கிறோம்? கல்வி அதிகாரம். கல்வி அதிகாரத்தில் எத்தனையாவது குரல் படிச்சு முடிச்சிட்டோம்? 6வது. 6வது குரல் 6 வரையும் படிச்சு முடிச்சிட்டோம். எத்தனையாவது வரை படிச்சு முடிச்சிட்டோம்? 6 வரை படிச்சிட்டோம். இன்றைக்கு கேளுங்க, இன்றைக்கு சொல்றேன் 7வது குரல். இன்றைக்கு டீச்சர் சொல்ல போறது 7வது. அஸ்வினி வடிவா கவனிச்சு கேட்கணும். அஸ்வினிட்ட ஒரு திருப்பி கேட்கிறேன். அஸ்வினி, உங்களை கண்ட்ரோல் பண்றாங்களா அம்மா? அஸ்வினி, மனது புத்தம் புத்தி. புத்தி நீங்க ஆட்ட சொல்லு கேட்டு நடக்கணும். புத்தி புத்தி. மனம் என்ன சொல்லும்? காண்றது எல்லாத்தையும் பார்த்து செய்ய சொல்லும். காண்றது எல்லாத்தையும் சாப்பிட சொல்லும். காண்றது எல்லாத்தையும் சாப்பிட சொல்லும். சாப்பிட சொல்லும். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க உதாரணத்துக்கு? அப்ப புத்தி சொல்லும் என்ன? புத்திக்கு தெரியும். புத்தி சொல்ல மாட்டா, புத்திக்கு தெரியும். அப்ப அதை செய்யக்கூடாது. சரியா வாஸ்வினி? விளக்கி இருக்கோ? சரி. அப்ப இனி கேளுங்க குரலை. ஜாதானும் வடிவா கேளுங்கோ. ஜாதானும் நாடாமால் ஊராமால் என்றொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. சரியோ? விளங்கி இருக்கோ? இனி ஒரு சொல்லா சொல்றேன் டீச்சர் கேளுங்கோ. ஜாதானும் நாடாமால் ஊராமால் என்றால் என்ன? ஜாதானம் என்று சொல்லி சொன்னால் என்ன? எங்கேயா இருந்தான்னு, தந்த ஊர்ல இருந்தான்னு. ஊராமால் என்றால் என்ன? நீங்க இருக்கிற இடம் மூன்றியல்லையா இருந்தான்னு. நாடு என்றால் எது? கனடா நாடு. சரியோ? அப்ப நீங்க இருக்கிற ஒன்றியல் இருந்தாலும், நீங்கள் வாழ்ற நாடு கனடாவிலேயா இருந்தாலும், வெளிநாடுகளுக்கு நீங்க போனாலும், கல்வி நீங்க கற்று கெட்டிக்காரி என்று சொல்லி சொன்னால் உங்களோட புகழ் எல்லா இடமும் பரவும். உங்களோட புகழ் எல்லா இடமும் யாருக்கு பரவும்? கல்வி 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 கற்றவர்களுக்கு. யாருக்கு? ஆற்றது போல் பரவும் அம்மா. உதாரணத்துக்கு சாயகி நிமிந்திருக்க வேணும். சாயகி கட்டிக்காரி என்று சொல்லி சொன்னால் ஊர்ல எல்லாம் கதைப்பினோம். மூன்றியலுக்குள்ள என்னென்ன கதைப்பினோம்? ஓ சாயகி நல்ல கட்டிக்காரி, அவ எல்லாம் படிப்பா, சொன்ன உடனே எல்லாம் படமாகி போடுவா, அவ கட்டிக்காரி என்று ஊர்ல கதைக்கணும். பிறகு என்ன நடக்கும்? அவ ஊர்ல எல்லாம் நல்ல ஃபேமஸ் ஆகினோடனே பேருந்து டொரண்டோ கனடாவில் உள்ள அங்கங்க எல்லா இடமும், பென்குவர் எல்லா இடமும் மக்கள்
என்ன செய்யணும் அவாவை பத்தி படைப்பினம். அதே போல பிறகு பார்த்தா அப்படியே கனடா அல்லாடம் கதைச்சு பிறகு எங்க போகும் உலகத்துல உலகம் ஃபுல்லா போகும். அப்ப அவன் புகழ் தான் இருக்கிற இடத்துல மட்டுமல்ல, தான் வாழுகின்ற நாட்டிலே மட்டுமல்ல, உலகம் முழுவதும் கல்வி கற்றவர்களுடைய புகழ் பரவும். சரியோ? விளங்கி சொல்லுங்களோம். விளங்கி இல்லையாம்மா இவ்வளவும்? ஓம். நீங்க ஓம் சொன்னாதான் டீச்சர் கண்டினியூ பண்ணலாம். விளங்கி இருக்க இவ்வளவும். அப்படி இருக்க சரியோ? அப்படி இருக்க சாகுணையும் கல்லாதவாறு. அப்ப உங்களுக்கு தெரியுதல்லோ, இப்படி நல்லா நீங்க கெட்டிக்காரங்களா படிச்சால் உங்களோட ஊர்ல மட்டுமல்ல, உங்களோட நாட்டுல மட்டுமல்ல, உலகம் எல்லாமே உங்களோட புகழ் தெரியும். பரவும். அப்படி இருக்கேக்குள்ள ஏன் படிக்க விருப்பம் இல்லாம இருக்கிறீங்கள் என்று சொல்ற. அப்ப உங்களுக்கு தெரியும். அப்படி உங்களுக்கு தெரியுது. உங்களோட நீங்க நல்லா கட்டிக்காரா இருந்தா உங்களோட புகழ் எல்லாரும் நல்லா கட்டிக்காரி அஸ்வினி. அஸ்வினி எல்லாம் கேட்ட உடனே நல்ல வடிவ பாடமாகி சொல்றான்னு சொல்லி எல்லாரும் புகழிலாம். அப்படி இருக்க நீங்கள் படிக்க விரும்பாததுக்கு என்ன காரணம்? இருக்கலாமோ அப்படி இருக்கலாமோ அப்படி எனக்கு என்று வள்ளுவர் சொல்றார். அப்படி இருக்க கூடாது. அதற்கு காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம். நீங்கள் இப்ப மனம். மனம் மனம். மனம் சரி உங்களுக்கு தெரியுது. உங்களோட புத்தி எனக்கு தெரியுது. உங்களோட புத்திக்கு என்ன தெரியுது? நீங்க நல்லா படிச்சால் ஊரில நாட்டில எங்க வாழுகின்ற ஊரில வாழுகின்ற நாட்டில மட்டுமல்லாமல் உலகம். எங்கும் உங்களுடைய புகழ் பரவும் என்று தெரிந்தும் நாங்கள் கற்க விருப்பமில்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அப்ப நாங்கள் இப்படி ஊரில் எல்லாம் பரவும் என்று தெரியும் சொல்றது யார்? எங்கட புத்தி. அப்ப மனத்துக்கு இவ்வளவு தெரிஞ்சும் மனம் அத படிக்க அப்ப இண்டையிலிருந்து நீங்கள் புகழ் வரணும், நீங்கள் படிங்கொண்டு சொல்ற ஆற்ற புத்திய ஆற்ற சொல்ல கேட்க வேணும், சொல்ல கேட்க வேணும். அப்ப உனக்கு புகழ் வந்தாலும் பரவாயில்ல, ஆக்கள் உன்னை நல்ல பிள்ளைன்னு சொல்லாட்டாலும் பரவாயில்ல, நீ டிவியை பாருன்னு சொல்றது யார்? மனம். படிக்காமல் நீ டிவியை பாருன்னு சொல்றது மனத்தின் சொல்ல கேட்பீங்களோ? புத்தி மனம் சொல்றத கேட்பீங்களோ? புத்தி. அப்ப கிண்டையில இருந்தாவது எல்லாரும் சொல்றபடி செய்வீங்களோ? சரியா? தேவேனா தேவேனா உங்களை விளக்கணும். உசாரா சொல்லணும். அம்மா டீச்சர் சொல்ற மாதிரி தான் சொல்லணும். நீங்க கிருஷ்யா விளங்கி இருக்கா? நீங்க யார்கிட்ட சொல்ல கேட்க வேணும். புத்தி என்ன உங்களுக்கு இப்ப சொல்லி இருக்கு? நீங்கள் நல்லா படித்தால் உங்களுடைய புகழ் நாங்க வாழ்ற ஊரில மட்டுமல்ல, அதை விட பெருசு எங்களோட நாட்டை மட்டுமல்ல, நாட்டில் மட்டுமல்ல, உலகம் எங்கும் உங்களோட புகழ் பரவும். நல்லா படிச்சீங்களா இல்லையோமோ? இதுதான் இன்றைய குரல். இது நல்ல உங்களுக்கு நல்ல மெசேஜ். இது நீங்கள் கெட்டிக்காரரா படிச்சு வர்றதுக்கு நீங்க கட்டுப்படுத்த வேண்டிய ஆட்கள், உங்களை கட்டுப்படுத்துறார்கள் 2 பேர். நீங்க வெல்ல வேண்டிய ஆள் யார்? நீங்க யாரை வெல்ல வேணும்? மனது. ஏன் மனம் காண்றது எல்லாத்தையும் பார்க்க சொல்லும். சரியோ? காண்றது எல்லாத்தையும் சாப்பிட சொல்லும், காண்றது எல்லாத்தையும் தொட்டு பார்க்க சொல்லும். ஆனால் இதை தொடாத, இதை பார்க்காதேன்னு சொல்லி உங்களை கண்ட்ரோல் பண்றார் யார்? அவற்றை சொல்லு கேட்டு யார் இனிமேல் நடக்கணும்னு நினைக்கிறார்கள் காட்டுங்க கை. இப்ப இந்த டீச்சர் சொன்னது உங்களுக்கு எப்போ மனசுக்குள்ள இருக்கணும். நீங்கள் ஒரு விஷயம் செய்ய தொடங்கும் போது அதுக்கு முதல்ல சொல்லணும், ஓ டீச்சர் தான் சொல்லி இருக்கிறா, இப்ப இதை சொல்றது இல்லையா, என்ன புத்தியோ சொல்லுது, மனமோ சொல்லுது, மனம் சொன்னா நான் அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படி என்று நினைக்கிறார்கள் காட்டுங்கோ. கிரிதரன் நினைக்க மாட்டீங்களோ? ஓகே, இந்த அடுத்த கிழமை நீங்க ஏதாவது இப்படி மாறி நீங்க நல்ல பிள்ளையா மாத்தினது என்று சொன்னால் அடுத்த கிழமை டீச்சருக்கு வந்து சொல்லணும். சரியோ? டீச்சர் இந்த மனசு இப்படி சொன்னது டீச்சர், நான் அதை செய்யலைன்னு நீங்க யார் சொல்றீங்களோ அவர் கட்டிக்கா, அவைக்கு குட்டி பரிசு இருக்கு. சரியோ? அப்ப இனி குரலை சொல்ல பாருங்கோ. டீச்சர் சொல்ற
திருப்பி ஒருக்கா குரலை சொல்றீங்களா? ஓகே அம்மா கேளுங்கோ. ஜாதானம். நீங்க திருப்பி சொல்லணும். டீச்சர் சொன்னதா மனசுக்குள்ள சொல்லணும், வெளியில இல்ல. உங்களோட புத்தியில கொடுங்கோ. கொடுத்தால் புத்தி அதை ரெக்கார்ட் பண்ணி வைக்குவீங்க. சரியா? திருப்பி வாயால சொல்லுங்க. டீச்சர் சொன்னதா மனசுக்குள்ள. ஜாதானம். அதுக்குதான் டீச்சர் கொஞ்சம் டைம் தாரேன். ஓகே? டீச்சர் சைலண்டா இருக்கீங்களோ மூளைக்குள்ள சொல்லுங்க. சரியா? மூளையால சொல்லுங்க. ஜாதானம் நாடாமால் ஊராமால் என்றொருவன் சாத்துணையும் கல்லாத வாறு. ஜாதானும் நாடாமால் ஊராமால் என்றொருவன் சாத்துணையும் கல்லாத வாறு. நான் சொல்லுங்க. நீங்கள் முயற்சி செய்தாதான் நீங்க கொஞ்சம் உங்களோட புத்திட்ட சொல்லுங்க. புத்தி சொல்லும். ஓ சொல்லிப்பா ரெண்டு மனம்தான் சொல்லு. ஓ சொல்லாம விடுவோமோ சொல்லுவோமோ. உங்களை தடுக்கிறது மனம். சொல்ல விடாமல் தடுக்கிறது யார்? மனம். மனம். புத்தி சொல்லுமோ சொல்லிப்பாருன்னு உங்களை என்ன செய்யும்? என்கரேஜ் பண்றது. உங்களை என்கரேஜ் பண்றாளா புத்தி. புத்தி. உங்களை சொல்லாமல் தடுக்க வைக்கிறது யார்? மனம். அப்ப நீங்க உங்களோட மனதை வெல்ல வேணும். யாரை நீங்கள் வின் பண்ண வேணும்? மனது. யாரை வின் பண்ணணும் நீங்கள்? மனது. மனதுதான் உங்களை முன்னுக்கு போக விடாம தடுக்குது. யாரை நீங்கள் வெல்ல வேணும்? யாரை நீங்க வெல்லணுமாமா? மனது. நீங்க புத்தியோட சேர்ந்து போகணும். புத்தியோட சேர சேர வேணும். புத்தி மனதோட தான் சட்டம் பிடிச்சு மனதை வெல்ல வேணும். நீங்க மனதை வின் பண்ண வைக்கணும். வின் பண்ணணும். ஏன்னா மனமெல்லாம் சொல்லுமല്ലോ, கூடாத சாப்பிடு, டிவி எந்த நேரம் பேரண்ட் சொல்லும். நீங்க அவரை வின் பண்ணணும். அவரை வின் பண்ணி நீங்க புத்தியோட போய் சேரணும். புத்தி சேரணும். ஓகே சொல்லுங்கம்மா. பிரகதி சொல்லுங்க. யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. கட்டிக்காரு. இன்னொரு கதை சொல்லுங்க. யாதானும் நாடாமால் ஊராமால் என்றொருவன் சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க. என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. ரெண்டாவது என்ன கருத்து சொல்லுங்க. இப்ப நாங்க கல்வி கற்ற நாட்டுல மட்டும் இல்ல, நாங்கள் கல்வி கற்று கட்டிக்காரியா இருந்தால் எங்களுடைய புகழ். சொல்லுங்க. நாங்க கல்வி கற்று கட்டிக்காரியர் இருந்தால் நாங்க எங்களுடைய புகழ் நாட்டு நாங்க இருக்கிற மொன்றியல்ல மட்டுமல்ல, நாங்க இருக்கிற ஊர். மொன்றியல் என்ன? நீங்க இருக்கிற ஊர். நாங்க இங்க இருக்கிற ஊருக்கு மட்டுமல்ல, இங்க மட்டுமல்ல, உலகத்துக்கும் நாட்டிலும். அப்புறம் டொரண்டோ இல்ல, உங்களோட சொந்தக்காரர் டொரண்டோல இருந்தா டொரண்டோக்கங்களையும் கதைப்பினோம். ஓ ஜதூரி, ஓ உங்களோட ஒரு ஆள் இருக்கிறா, அவ ஜதூரி பிரகதி நல்லா படிப்பா அப்படின்னு அப்ப சொல்லுங்க. ஊருக்கு மட்டும் தெரியாது, நாட்டுக்கு மட்டும் தெரியாது, ஆனா தெரியாது இல்லையா? மட்டுமல்ல, ஆனால் உலகத்துக்கு உங்களோட புகழ் பரவும். அதாவது ஊரில் மட்டுமல்ல, நாட்டில் மட்டுமல்ல, நாம் வாழும் ஊரில் மட்டுமல்ல, நாம் வாழும் நாட்டில் மட்டுமல்ல, எல்லா உலகம் முழுவதும் பரவும். நாம் வாழும் ஊரும் மட்டுமல்ல, நாம் வாழும் நாட்டில் மட்டுமல்ல, ஆனால் உலகத்துக்கு எங்களோட புகழ் பரவும். ஆனால் சொல்ல தேவையில்லை, உலகம் எல்லாம் பரவும். அப்படி இருக்க நாம் ஏன் கற்காமல் இருக்க வேண்டும்?
நாம் ஏன் கற்காம இருக்க வேண்டும்? அதன் தடையாக இருப்பவர் யார்? அதுக்கு தடையாக இருப்பவர் அந்த காரணம் மனதால். எனவே நாங்க என்ன செய்ய வேணும்? புத்திந்த அந்த மனதை சொல்றபடி நாங்கள் நடக்க மனம் புத்தி செய்யற சொல்ல எல்லாத்தையும் புத்தி சொல்றதுபடிதான் செய்ய வேணும். புத்தி எங்களுக்கு சரியானத சொல்லும். புத்தியின்படி நாங்க செய்ய வேணும். சரியோ? மனம் நினைக்கிறபடி டிவிய போய் பார்த்து மனமும் சில கொள்ள சொல்லும். ஆனா மனம் எல்லாத்தையும் சொல்லும். நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லும். மனம் சொல்றது இப்ப மனம் படிக்கும் கொண்டும் சில கொள்ள சொல்லும். அதை சொல்ற நல்லதை செய்ய வேணும். அந்த நல்லது கெட்டது தெரிய வைக்கிறது யார்? எங்களுக்கு மனம் சொல்ற எல்லாத்தையும் புத்தியால நாங்க யோசிச்சு கொடுத்து செய்யணும். சரியா? மனமும் டிவி பார்க்க சொல்லி சொன்னால் டிவில நல்ல நிகழ்ச்சி நடக்குது, கூடாத நிகழ்ச்சி நடக்குது, அதை பாருன்னு சொல்லி புத்தி தான் சொல்லும். சரியோ? மனம் என்ன சொல்லும்? நல்லதையும் சொல்லும், கெட்டதையும் சொல்லக்கூடாது, கூடாததையும் சொல்லும். சரியோ? ஆனா அதை நாங்கள் எதை கொண்டு செய்யும்? அதைத்தான் சொல்றோம் ரெஃப்ளெக்ஷன். avant de faire il faut réfléchir avec quoi? Avec le cerveau, ça c'est அதான் புத்தி, intelligence. Ça c'est quoi? Intelligence. C'est ça on va faire. இப்போ உனக்கு சொல்லு. சரி இப்ப சொல்லுவீங்க. சாயகி சொல்லுங்க. ஆகாஷியா பிறக்கான இல்ல. சொல்லுங்க சாயகி. யாடானம் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. சரி பொருளை சொல்லுங்க பாப்போம். நாம் கல்வி கற்றால் ஊர் எங்களுடைய புகழ் மட்டுமில்ல, எங்களுடைய புகழ் நாங்கள் வாழுற ஊரில் மட்டுமல்ல, மொன்றியலில் மட்டுமல்ல, அதான் நாம் வாழும் ஊரில் மட்டுமல்ல, நாம் வாழும் ஊர்ல மட்டுமில்ல, நாம் வாழ்ற நாட்டிலும் இல்ல மட்டுமல்ல ஊர் முழுக்க, நாடு முழுக்க, உலகம் முழுக்க எங்களுடைய புகழ் பரவும். அப்படி இருக்க நாம் ஏன் கற்காமல் இருக்க வேண்டும்? படிக்காமல் இருக்க வேண்டும். அப்ப உங்களுக்கு தெரியும் அதுக்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் நாம் மனதால எங்கட மனதை சுத்தமாக்கணும், கட்டுப்படணும். இப்ப நீங்க ஹோம்வொர்க் செய்ய போய்க்குள்ள உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் வாரது புத்தியோ மனமோ? அப்ப அந்த நேரத்தில் உங்களோட மனதை வெல்ல வேணும். அப்ப நீங்க நிற்க வேணும். 2 பேருக்குள்ள இடையில உங்களுக்குள்ள என்ன இருக்கு? கொம்பு ஆந்திரக்கி எங்களுக்கும் மனதுக்கும் உங்களோட வாழ்க்கையில ஒப்பொண்ணு நினைக்கணும். இது வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். முக்கியம், மிகவும் எந்த இடத்திலும் உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்க மேடையில போயிருந்து மேடைக்கு இப்ப பேச்சுக்கு ஆயத்தப்படுத்தி போட்டீங்க ஒரு ப்ரோக்ராம் செய்யறதுக்கு. மேடையில போய் நின்று ப்ரோக்ராம் செய்யறதுக்கு பயப்படுறீங்க. உங்களுக்கு பேச்சுக்கு தந்திருக்கு. இப்ப மேடையில ஏறி போய் பேச பயப்படுறீங்க. அதுக்கு காரணம் போக வேண்டாம் என்று பயப்படுத்துறது மனம். அந்த நேரத்துல நீங்க மனதை வந்துட்டு உங்களுக்கு உசாரத்தானது யார்? நீங்க பாடமாக்கின பேச்ச கொண்டு மேடையில சொல்லு என்று சொல்லும் புத்தி. அப்ப மனம் சொல்ற பயத்தை விட வேணும். சரி, மனம் சொல்ற விட்டுட்டு புத்தி சொல்றபடி போய் செய்யணும். புத்திக்கு பயம் இல்ல, மனதுக்கு பயம். யாருக்கு பயம்?
ஆனபடியா மனசை கட்டுப்படுத்தும். சரிதானோ எல்லாரும்? ஆம். அப்ப இப்ப உங்களுக்கு இன்றைக்கு படிச்சதுல என்ன உங்களுக்கு மனசுல இருக்குன்னு ஒரு ஆள் சமரைஸ் பண்ணுங்க. யார் சொல்லுவீங்க? இதை சொல்லுங்க, உங்களுக்கு என்ன இன்றைக்கு விளங்கி இருக்கு படிச்சதுல? மனம் வந்து உங்களுக்கு சொல்லும் இது சாப்பிட வேணும் இறக்க வேணும் அப்படி புட்டிதான் புட்டிதான் சொல்லும் புட்டிதான் நல்லது புத்தி சொல்லும். அதை செய்ய அது செய்தால் உங்களுக்கு தீமை வரும். மனம் சொல்றபடி சாக்லேட்ட கணக்கு சாப்பிட்டால் மனம் ஆசைப்பட்டு சாப்பிட்டால் புத்தி சொல்லும் நோ கணக்கு நீ சாப்பிட்டா உனக்கு வருத்தம் வரும் புத்தி சொல்லும். அந்த நேரத்தில் யார் சொல்றபடி நாங்கள் நடக்க கூடாது? சொல்லுங்க. அப்படி இருக்க அதே போல படிக்க வேண்டாம்னு சொல்றதும் உங்களோட மனம் தான். ஓகே, யார் சொல்லுவீங்களாமா? யாரும் சொல்லுங்க. அப்படி அதே போலத்தான் எங்களை படிக்க வேண்டாம் என்று மறைக்கிறது. இப்படி சொல்லுங்க, படிக்க வேண்டாம் புகழ் வேறுமென்று தெரிஞ்சும் எங்களை படிக்க வேண்டாம் என்று மறுக்கிறது எங்களோட மனம். அந்த மனதை கட்டுப்படுத்தி நாங்க படிக்கல செலுத்தணும்னு சொல்லுங்க. சொல்லுங்க. இப்ப படிக்க கூடாது இல்லாதி நிறைய சாப்பிடணும் அதெல்லாம் சொல்லுற மனம் அது நாங்கள் அதன்படி கேட்க கூடாது. ஆனா புத்தி தான் நல்ல விஷயங்கள் படிக்கணும் அதெல்லாம் சொல்லும். அதன்படித்தான் நாங்கள் கேட்க வேண்டும். அவ்வளவுதான் இன்றைக்கு உங்களுக்கு விளங்கி. சரியோ? ஓம். நான் நினைக்கிறேன் இன்றையின்படி எல்லாரும் சேர்ந்து நடக்கணும். இதன்படி எல்லாரும் இனிமேல் நடக்கணும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.